இங்க ஒரு ஜெயில் கைதி ஒரு பால் எடுத்து அங்க இருக்க வேலி பக்கம் தூக்கி போடுறான். அந்த பாலை எடுக்கிற மாரி அந்த வேலி பக்கம் போகுவான். அங்க இருக்க சோல்ஜர் எல்லாரும் தெரியுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கவங்க யாருமே இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இருந்தாலும் அந்த வேலியை ஒட்டி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் இவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. இவனும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பாலை எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்க சோல்ஜரும் அவனை விட்டுடுவாங்க. இருந்தாலும் அவன் மேல ஒரு டவுட் வரும். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் கைதி அங்க இருக்க கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் அந்த இடத்துல வந்து சோல்ஜர் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா இவன் அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சிருக்க மாட்டான். இவன் எப்பயும் போல அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கும். அங்க இருக்க சோல்ஜர் எல்லாரும் இவன் தப்பிச்சு போனதா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க. ஆனா இவன் வேற ஒரு பிளான் வச்சிருக்கான். ஜெயிலை விட்டு இவன் மட்டும் தப்பிக்க பிளான் போட்டிருக்க மாட்டான். அங்க இருக்கவங்க எல்லாருமே தப்பிக்க தான் இவன் ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு சுரங்கம் மாதிரி ஒன்று தோண்டிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு பிளேட் மாதிரி வச்சிருவானுங்க. ஏன்னா அப்பதான் மற்ற சோல்ஜருக்கு டவுட் வராது. இவங்க எப்பயும் நைட்டு தூங்கும் போது தான் இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு பெரிய சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஒரு சோல்ஜரை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி ஊத்தி பார்க்குவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி உள்ள போக ஆரம்பிக்கும். உடனே அந்த இடத்த ஓபன் பண்ணி பார்க்குவாங்க. உள்ள பார்த்தா சுரங்கம் மாதிரி ஒன்று இருக்கும். உடனே அங்க இருக்க எல்லா கைதிகளும் கூட்டி இந்த சுரங்கத்தை யாரு தோணுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்குவாங்க. அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சுரங்கத்தை ஓபன் பண்ணி பார்க்குவாங்க. பார்த்தா சின்னதா இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேக்கா கிரியேட் பண்ண சுரங்கமா தான் இருக்கும். இவங்க ஒரிஜினலா கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அங்க இருக்க எல்லா கைதிகளும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு இருக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சுரங்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்காது. இவங்களால மூச்சு விடவே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் மேல சின்ன சின்ன ஓட்டை போடுவாங்க. கடைசியா அந்த சுரங்கத்தை தோண்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா கைதிகளும் அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க.